செய்தியை பார்த்து வருகிறோம். சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். கணேஷ்குமார், விவரங்கள். லாவண்யா, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சாய்நாத் என்ற நாக்பூர் உரிமம் பெற்ற பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இன்று வழக்கம் போல் இன்று காலையில் அந்த பட்டாசு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய ரசாயன மூலப்பொருட்களை கலவை செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ரசாயன வேதியியல் மாற்றம் மற்றும் உராய்வு ஏற்பட்டதன் காரணமாக அதிபயங்கர வெடி விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடி விபத்தின் காரணமாக அந்த பகுதியில் இருந்த 4 பட்டாசு தயாரிப்பு அறைகள் முற்றிலும் இடிந்து சேதமாகியிருக்கிறது. இதில் 6 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்திருக்கிறார்கள். இதுவரை 4 தொழிலாளர்களுடைய உடல்கள் என்பது மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2 தொழிலாளர்களது உடல் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கிறது. அதனை மீட்கக்கூடிய பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மறுபுறம் அடுத்தடுத்து தீ பரவாமல் இருப்பதற்கு தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தக்கூடிய பணியிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விபத்து குறித்து காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் விசாரணை மற்றும் ஆய்வு நடத்தி வருகிறார்கள். முதல்கட்ட விசாரணையில் ரசாயன மூலப்பொருட்களில் ஏற்பட்ட உராய்வின் காரணமாகவே இந்த வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. மேலும் தொழிலாளர்கள் யாராலும் சிக்கியிருக்கிறார்களா என்பது குறித்தும் தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் அந்த பகுதியில் தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.